அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கு உரியது. அந்த கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். இன்றைக்கு அகப்பார்வை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வெளிப்புறமா நம்ம பார்க்கிறது ஒரு பார்வை இருக்கு, அகப்பார்வை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இது விஞ்ஞான அடிப்படையில பல விஷயங்களை சொல்றாங்க, ஆன்மீக அடிப்படையில பல விஷயங்கள் சொல்றாங்க. இது இந்த விஷயத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னால ஒன்றை பார்த்துட்டு நம்ம போலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது பயபக்தி. இந்த பயபக்தி அப்படிங்கிறது பயம் பிளஸ் பக்தி, பயபக்தி அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல பார்க்கிறோம். ஆனா ஆங்கிலத்திலையும் அரபுலையும் பயம்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தை, பக்திங்கிறதுக்கு ஒரு வார்த்தை, பயபக்திங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அப்படி இருக்கு. இந்த பயபக்திங்கிறது தக்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரெவரன்ஸ் ஆங்கிலத்துல பார்த்தோம்னா ரெவரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பயபக்தி 691 கடவுளை மதிக்க வேண்டியவாறு அவர்கள் அவரை ஒருபோதும் மதிக்கவில்லை. எனவே அவர்கள் கூறினர், மானிட இனத்தவர் எவருக்கும் எதனையும் கடவுள் வெளிப்படுத்துவதில்லை கூறுவீராக. அப்படி என்றால் மக்களுக்கு ஒளியையும் வழிகாட்டலையும் கொண்டதாக மோசஸ் கொண்டு வந்த வேதத்தை வெளிப்படுத்தியது யார் அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. இங்க கடவுளை அவர்கள் எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் மதிக்கவில்லை அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அடுத்து 24:53 புறப்படும்படி அவர்களுக்கு நீர் கட்டளையிட்டால் அவர்கள் புறப்படுவோம் என்று கடவுள் மீது பவித்திரமாக சத்தியம் செய்கின்றனர். கூறுவீராக, சத்தியம் செய்யாதீர்கள். கீழ்ப்படிதல் ஒரு கடமையாகும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். நீங்க சத்தியமா செய்யாதீங்க அப்படிங்கறத கடவுள் சொல்ற. ஒரு விஷயத்த சொல்லப்பட்டா உங்களுக்கு கீழ்ப்படுகிறது கடமை ஆயிடுது. அந்த இடத்துல நீங்க கடவுள் மீது அந்த இடத்துல சத்தியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத 24:53 சொல்றாரு. நம்முடைய கடமைகளை, பலவிதமான கடமைகள் கடவுள் நமக்கு சொல்றாங்க. அந்த கடமைகளை நான் கடவுள் மீது சத்தியமா நான் இப்படி செஞ்சிருவேன், இந்த கடமையை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருந்து நமக்கு புரியுது. ஏன்னா கடவுள் ஒரு கடமையை நம்ம மீது விதிச்சிருந்தாங்கன்னா அந்த கடமைக்கு கீழ்ப்படுகிறது தான் நம்மளுடைய வேலை. அங்க வந்து நான் சத்தியமா இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க வேலை இல்லை. அந்த மாதிரி சொல்றவங்க போலித்தனமான அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடியவங்க அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து 55:27 உம்முடைய இரட்சகரின் இருப்பு மட்டுமே நிலைத்திருக்கும், மாட்சிமை மற்றும் கண்ணியமுடையவர். இங்க கடவுள் தான் கண்ணியத்திற்கு உரியவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கடவுள் சொல்றாங்க. அதே போல 46:15 பார்த்தோம்னா, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், ஏனென்றால் அவர் உன்னுடைய தாய் உண்மை கஷ்டத்துடனேயே சுமந்தால், மேலும் கஷ்டத்துடனேயே பிரசவித்தால், மேலும் 30 மாதங்கள் உண்மை தனி கவனத்துடன் உண்மை கவனித்துக் கொண்டால் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாரு. 40 வயதை அடைந்தவுடன் பக்குவ முயற்சி, நீங்க 40 வயது அடைந்தவுடன் நீங்க என்ன கேட்கணும்னா, என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த ஆசிகளுக்கு நன்றி பாராட்டும்படியும், மேலும் உமக்கு விருப்பமான நன்னறிமிக்க காரியங்களை செய்யும்படியும் என்னை இயக்குவீராக. அதுபோலவே என்னுடைய குழந்தைகளையும் நன்னறியுடன் இருக்கும்படி செய்வீராக. நான் உம்பால் மீண்டு விட்டேன், நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன். இங்க
அதாவது வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் கடவுள் வந்து அந்த பொறுப்பை முன்வைக்கும் பொழுது அவங்க எல்லாம் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க விரும்பியோ விரும்பாமலையோ நீங்க வந்து சரணடைஞ்சிருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்க எல்லாம் விருப்பத்துடனே நாங்கள் சரணடைகிறோம், விருப்பத்தோட அவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நாம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல இங்க என்ன சொல்றாரு, இங்க பிரார்த்தனை கடவுள் சொல்றாருன்னா, உங்களுக்கு விருப்பமான நன்னறிமிக்க காரியங்களை செய்யும்படி எங்களை ஏற்குகிறாங்க அப்படிங்கிறத கடவுள் இங்க சொல்றாரு. இப்ப இந்த பயபக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பயம்னா வந்து திடீர்னு ஒரு பூச்சியை பார்த்து கூட நிறைய பேர் பயப்படுவாங்க. திடீர்னு ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு அச்சம் வரும். இந்த மாதிரியான பயம், இந்த பயம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மாறக்கூடியதா இருக்கு, உள்ளாட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாறக்கூடியதா இருக்கு. அதே போல பக்திங்கிறத நம்ம போன தடவை பார்த்தோம். அந்த பக்தி எப்படிப்பட்ட ஒரு பக்தியா, நாம எந்த மாதிரியான ஒரு பக்தியோட நாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க பயபக்தி அப்படிங்கிறது, அதாவது பயத்தை விட இந்த பயபக்திங்கிற இந்த வார்த்தையில கடவுள் மீது கொண்ட பயத்தை விட அதிகமா இதுல என்ன இருக்கு, என்ன பொருள் அடங்கி இருக்கு இந்த பயபக்திங்கிற அந்த வார்த்தையில, தக்வா அப்படிங்கிற அந்த வார்த்தையில இதை விட அதிகமா என்ன பொருள் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அன்பு, பாசம், கீழ்ப்படிதல், மதித்தல், மதிப்பு மிக்கவரா கருதுறது, அன்பு வைக்கிறது, பாசம் நேசம் வைக்கிறது, மேலும் கண்ணியம் கொடுக்கிறது, இந்த மாதிரி மேலான ஒரு நிலைய இது பிரதிபலிக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலையில பக்தி செலுத்தும் பொழுது அது பயபக்தி, அந்த பயத்துடன் கலந்த இது வந்து ஒரு, அதாவது விருப்பத்துடன் நாங்க சரணடைகிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம விருப்பத்தோட அந்த விஷயத்த தக்குவாக செய்யணும். கடவுள் மீது கொண்ட அன்பாலையும், அவர் மேல கொண்ட கருணையாலையும், அவருடைய மாட்சிமையை மீது கொண்ட அச்சத்தாலையும், அவர் மீது கொண்ட கீழ்ப்படிதலினாலையும், அவர் நமக்கு எல்லாமே செய்யறாருங்கிற அந்த அடிப்படையிலையும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். அப்போ இதெல்லாம் கலந்த ஒரு விஷயமா அந்த தக்குவா அப்படிங்கிறது இருக்குது. அந்த அடிப்படையில தான் கடவுள் மீது அந்த பயபக்தியை நாம செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஒருபோதும் கடவுளை, அதாவது அந்த விஷயத்துல என்ன இருக்குன்னா, கடவுளை நாம ஒருபோதும் மதிக்காம இருந்தவே கூடாது. அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கூற்றுக்களை, அவருடைய கட்டளைகளை மதிக்காம நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. ஒருபோதும் நாம கடவுளுக்கு கீழ்ப்படியாம நாம இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். அந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வு, ஒரு பய உணர்வு, அந்த மாதிரி ஒரு மரியாதை, அதெல்லாம் அந்த விஷயத்துல இருக்கு. அவருடைய வார்த்தைகளை ஒருபோதும் நாம கண்ணிய குறைவா அவரை நினைச்சிடக்கூடாது. அவரை வந்து கண்ணிய குறைவா நினைச்சிருக்கு, திட்டமா செய்வாங்க என்ன கடவுள். அந்த மாதிரி கண்ணிய குறைவான வார்த்தைகள், எண்ணங்கள் ஒருபோது நமக்கு வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல ஒரு உஷாரா இருந்தோம்னா அந்த இடத்துலதான் அந்த தக்குவாங்கிறத நாம வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அவருடைய விருப்பத்துக்கு மாறானதா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அவருடைய விருப்பத்துக்கு மாறானதா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வோட நம்முடைய காரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த தக்குவாங்கிறது நமக்கு வெளிப்படக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம அகப்பார்வை அப்படிங்கிறது போதும். இந்த அகப்பார்வைங்கிறதுக்கு முன்னால ஏன் இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த அகப்பார்வை அடைவதற்கே நமக்கு ஒரு பயபக்தி தேவைப்படும். ஏன்னா அகப்பார்வை அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறித்து பல காலங்கள்ல, பல காலகட்டங்கள்ல பலவிதமான மனிதர்கள் பலவிதமான கூற்றுக்களை கூறியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த விஷயத்தை கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகமே ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளை வந்து புஷ் பண்ணோம், தள்ளும். ஆனா கடவுளுடைய பார்வையில் அந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் ஒரு அல்டிமேட்டா உள்ள அகப்பார்வை. இந்த அகப்பார்வையை பற்றி சில இந்த அறிஞர்கள், ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய பார்வைகள், சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து போகலாம். அதாவது கார்ல் யுங்
அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பார்வை எப்பொழுது உன் இதயத்திற்குள் திரும்புகின்றதோ அப்போதுதான் உன் தரிசனம் தெளிவாகும். வெளியே பார்ப்பவன் கனவு காண்கின்றான், உள்ளே பார்ப்பவன் விழித்து எழுகின்றான். எப்ப அவனுடைய இதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா அப்பதான் அவனுடைய விழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. புத்தர் என்ன சொல்றாருன்னா, 1000 போர்களில் வெற்றி பெறுவதை விட உன்னை நீயே வெல்வது சிறந்தது. அந்த வெற்றி எப்பொழுதும் உன்னுடையதாகவே இருக்கும். நீ அந்த மாதிரி உன்னை நீ வென்றுட்டியாக்க அந்த வெற்றி உன்னுடையதாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த ஆய்வுகள் மூலமா சில பயிற்சிகள்லாம் சொல்றாங்க. அந்த பயிற்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா, தினமும் அமைதியாக ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அமைதியா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஆள் மனதுல கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்க கேட்கலாம். ஆள் மனதில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க ரீட் பண்ண முடியும், உங்களால அதை கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரியான செயல்களை செய்யறதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு உங்களுடைய மன ரீதியா ஒரு நிலைக்கு வந்து நீங்க அமைதியா ஒரு நிலையை அடையும் பொழுது நீங்க உங்களுடைய உள்ளதை நீங்க பார்க்க முடியும், கேட்க முடியும். இதுதான் அகப்பார்வை அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க வைக்கிறாங்க. இப்படி இன்னும் ஏராளம் நம்ம சொல்லிட்டே போவோம். இந்த மாதிரி தலைவர்கள், தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள் இந்த மாதிரி சொல்றது ஏராளம், ரொம்ப இன்னும் ஏராளமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் இந்த உலகத்துல நம்ம முன்னால இருக்கு பல விஷயங்கள். இப்போ உண்மையிலேயே அகப்பார்வை என்றால் என்ன? இப்போ உண்மை நமக்கு தெரிஞ்சு ஆகணும் இல்லையா? பலவிதமான பார்வைகளை சொல்றாங்க. இது இப்படி இருக்கிறதா, இந்த மாதிரி இருக்கிறதா அகப்பார்வை, இப்படி இருந்தா உன்னை உள்ள கூட நீங்க அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த உண்மையான அந்த அகப்பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா தெரியாம இருக்கக்கூடாது. ஏன்னா அகப்பார்வை பற்றி கடவுள் நமக்கு சொல்றாரு. அதே போல அகப்பார்வை உடையவர்கள் யார் அப்படிங்கிறது, இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்காங்க, 800 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அகப்பார்வை உடையவர்கள் எல்லாம் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அறிஞர்கள், ஞானிகள், விஞ்ஞானிகள் பல விஷயங்களை சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் அகப்பார்வை உடையவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அகப்பார்வைனா என்னன்னு நமக்கு தெரியணும். அகப்பார்வை உடையவர்கள் யாரு இந்த உலகத்துல அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த விஷயத்த நம்ம இப்ப பல நம்மளுடைய நண்பர்களே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தன்னைத்தான் அறிதல், உங்களை நீங்க அறிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த மாதிரி தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்மளை நம்மளுடைய அகத்துல என்ன இருக்கு, நம்மளாம் யாரு அப்படிங்கிறத தன்னைத்தானே நாம அறிஞ்சு கொள்ள முடியுமா, அதுக்குண்டான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம மத்தியில ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தூபு இலல்லாம் கடவுளின் வாழ்வு. அல்ஹம்துலில்லாஹ் ஷஹதன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அகப்பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம குர்ஆன்ல பார்த்தோம்னா, யாரு கடவுள் மட்டும்ங்கிறத நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்க அகப்பார்வையை அடைந்து விட்டாங்க, அவங்க அகப்பார்வையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம குர்ஆன்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பார்வை யாருக்கிட்டேயுமே இல்லை. யாருக்கிட்டேயுமே இந்த உலகத்துல நம்ம பார்க்கலாம், யாருக்கிட்டேயுமே இல்லை. யார் கடவுள் மட்டும்தான் அனைத்து வல்லமையும் சக்தியும் திறனும் கொண்டவர், அவர் மட்டும்தான் படைக்கக்கூடியவர், அவர் தான் ஒவ்வொன்றையும் நடத்தக்கூடியவர், நல்லதோ கெட்டதோ எதுவுமே எல்லாமே அவர் தான். நீங்க அப்படி எங்கிட்ட போய் சுத்தி பார்த்தாலும் எல்லாமே அங்கே அவர் தான் இருப்பார். அப்போ இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வையை யார் அடைகிறாங்களோ அவங்க அகப்பார்வையுடையவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு தொடர்ந்து நம்ம வசனங்களை கூட பார்க்கலாம்.
38:45 நம்முடைய ஊழியர்கள் ஆபிரகாம், ஐசக் மற்றும் ஜேக்கப்பை நினைவில் கொள்வதாக அவர்கள் வளம் நிறைந்தவர்களாகவும் அகப்பார்வையுடையவர்களாகவும் இருந்தனர் அப்படின்னு கடவுள் சொன்னார். இங்க வளம் நிறைந்தவர்களாகவும் அகப்பார்வையுடையவர்களாகவும் அவர்கள் இருந்தனர் அப்படின்னு கடவுள் சொன்னார். இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வளம் நிறைந்தவர்கள் இந்த பூமியில என்ன செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மிகப்பெரிய அக்கிரமக்காரர்களா அவர்கள் இருக்கிறாங்க. வளம் நிறைந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு அக்கிரமக்காரர்களா இருக்காங்க. கடவுளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க. மேலும் கஞ்சத்தனம் உடையவர்களா அவங்க இருக்கிறாங்க. வன்கொடுமை செய்யக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு வல்லமை படைத்த ஒரு அரசர், இப்ப பார்த்தோம்னா நம்ம கண் முன்னால நம்ம அமெரிக்கா, இந்த மாதிரியான ரஷ்யா, இந்த மாதிரியான நாடுகள்லாம் பார்க்கலாம். இப்ப நிறைய இடத்துல சண்டைகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, அவங்களுடைய அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. நீ இதை செய்யலன்னா நான் உன் நாட்டை அப்படிச்சுவேன். அப்போ அவனுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மாதிரி வளம் நிறைந்த மனிதர்கள்லாம் நம்ம முன்னால என்ன செய்யறாங்க, நம்ம குறிப்பா நம்ம ரிலேஷன்ல கூட பார்க்கலாம், சொந்தங்கள்ல பார்க்கலாம், நண்பர்கள்ல பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் அந்த மாதிரியான மனிதர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அப்போ இதை விட மிக பெரும் வளம் நிறைந்தவர்களா ஆபிரகாம், ஐசக் மற்றும் ஜேக்கப்பை கடவுள் சொல்றாரு. அவங்க வளம் நிறைந்தவர்களா அவங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அகப்பார்வையுடையவர்களா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவங்க வளம் என்பது ஒரு மேட்டர் இல்லை. இந்த பூமியில நம்ம இதெல்லாம் வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். வளம் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா, நாம கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையணும். கடவுளால் காப்பாற்றப்படக்கூடிய ஆன்மாவா நம்ம இருக்கணும். நம்ம எப்படிப்பட்ட நிலையில இந்த பூமியில இருந்து மரணிக்கணும், இதை குறித்த சிந்தனைகளோட வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த வளங்கள்லாம் ஒரு பொருட்டா இருக்காது. அவங்க இந்த வளத்தை கொண்டு இந்த மனிதர்களை அடக்குமுறை செய்யவோ அல்லது அநீதமாக நடக்கவோ மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அகப்பாடல்களா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாங்க. கடவுளை பற்றி அறியாத நிலையில இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல கடவுளை பற்றி அறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கடவுள் இங்க நமக்கு சொல்றாரு. அதே போல 3:13 இங்க 2 படைகள் மோதிக்கொள்வதை பற்றி உள்ள அந்த விஷயம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். மோதிக்கொண்ட 2 படையினர் மூலம் ஒரு முன்னுதாரணம் உங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது முன் உதாரணம் அமைக்கப்பட்டுள்ளதுனால அதுல நமக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு இல்லையா? ஒரு படை கடவுளின் நிமித்தம் சண்டையிட்டது, அதே சமயம் மற்றது நம்ப மறுக்கின்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சு என்ன சொல்றாருன்னா, 2 மடங்கிற்கும் அதிகமாக அவர்கள் இருந்தனர் என்பதை அவர்கள் தங்களுடைய சொந்த கண்களால் பார்த்தனர். யாரு? நம்ப மறுப்பவர்கள். நம்பிக்கையாளர்களுடைய கூட்டம் 2 மடங்கா இருக்குதுங்கிறத அவங்களுடைய சொந்த கண்களால அவங்க பார்க்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. ஆனா இவ்வளவு கூட்டமா இருக்காங்க அப்படின்னு அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. தான் நாடுகின்ற எவருக்கும் தன்னுடைய வெற்றியை கொண்டு கடவுள் ஆதரவளிக்கின்றார். அகப்பார்வையுடையவர்களுக்கு இது ஒரு தைரியத்தை வழங்கிட வேண்டும். இதுல என்ன நமக்கு தைரியத்தை வழங்கும்? இந்த விஷயம், இந்த சப்ஜெக்ட் நமக்கு என்ன ஒரு தைரியத்தை வழங்கும்? ஏன்னா தைரியத்தை வழங்க வேண்டும் சொல்றாரு. அகப்பார்வையுடையவர்கள், கடவுளை நம்பிக்கை கொண்டவர்கள் அகப்பார்வையுடையவர்கள். இந்த அகப்பார்வையுடையவர்களுக்கு இந்த சப்ஜெக்ட், இந்த முன்னுதாரணம் உங்களுக்கு முன்னுதாரணம் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு படிப்பினையா உங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதுல
இது உங்களுக்கு ஒரு தைரியத்தை வழங்கிட வேண்டும். இதுல நமக்கு என்ன தைரியம் இருக்கு, இது அகப்பார்வையாளர்களுக்கு ஒரு என்ன தைரியத்தை வழங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது பொதுவான தங்களை தாங்களை குறைத்து மதிப்பீடு செய்தல், நாம இவ்வளவு பலகீனமா இருக்கிறோம், அல்லது ஏழ்மையில இருக்கிறோம், அல்லது நம்ம கிட்ட படைப்பலம் இல்லை, அல்லது நாம இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கோம், நாம எப்படி இவங்களை எதிர்த்து அப்படிங்கிற அந்த தங்களை அவங்க கீழான ஒரு நிலையில ஆக்கி கொண்டு அவங்க சிந்திக்கிறாங்க இல்லையா, அந்த சிந்தனைக்கு கடவுள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. உங்களை ஒரு கண்ணியமான முறையில பார்க்க வைக்க கடவுளால முடியும். எப்படி இருமடங்கா உங்களை கடவுள் பார்க்க வைக்கிறாரோ அது போல உங்களை கண்ணியமான ஒரு இடத்துல வச்சு இந்த மக்களால் உங்களை பார்க்க வைக்க கடவுளால் முடியும். உங்களை பார்த்து அவர்கள் அச்சப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்துறதுக்கு கடவுளால முடியும். நீங்க எதை நோக்கியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க அகப்பார்வை உடையவர்களா இருந்தா நீங்க கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த எண்ணத்தோட நீங்க இருப்பீங்க. கடவுள் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கு நாம வந்துட்டோம்னா நாம இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எதிராளிகளை கடவுள் பார்க்குவார். அவர் எப்படி வேணாலும் காண்பார். அவரு எதிரிகளுக்கு நம்மை எப்படி காமிப்பார் என்று நமக்கே தெரியாது. நாம நினைக்கிற மாதிரி அவர் காமிக்க மாட்டார். அவர் வேற விதமா காமிப்பார். இவன் இப்படிப்பட்டவன், இந்த கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம், அப்படி வேற விதமா காமிப்பார். அது அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, அது நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா இது எதை கொண்டும் எதை நினைச்சு நாம அஞ்ச தேவையில்லை. இந்த உலகத்துல எதை நினைச்சு அஞ்ச தேவையில்லை. ஏன்னா கடவுள் மீது நாம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அகப்பார்வையோட இல்லையா. அதே போல இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல அவர்தான் வேதத்தை கொண்ட மக்களில் உள்ள நம்ப மறுப்பவர்களை அவர்களுடைய இல்லங்களிலிருந்து பெரும் கூட்டமாக வெளியேற்றியவர். அவர்கள் நகர்ந்து சென்று விடுவார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. அதாவது அவர்தான் வேதத்தை கொண்ட மக்களில் உள்ள நம்ப மறுப்பவர்களை அவர்களுடைய இல்லங்களில், அவர்களுடைய சொந்த இல்லங்கள்ல இருந்து ஒரு பெரும் கூட்டமாக வெளியேற்றினாரு அப்படிங்கிறது கடவுள் சொல்றாரு. அவர்கள் நகர்ந்து சென்று விடுவார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. மேலும் அவர்கள் தங்களுடைய ஏற்பாடுகள் கடவுளிடமிருந்து தங்களை காப்பாற்றிவிடும் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் பின்னர் கடவுள் அவர்கள் ஒருபோதும் எதிர்பாராத புறத்திலிருந்து அவர்களிடம் வந்தார். மேலும் அவர்களுடைய இதயங்களுக்குள் திகிலை எறிந்தார். இவ்விதமாக கூடுதலாக நம்பிக்கையாளரிடமிருந்து நெருக்கடியினால் அவர்கள் தங்களின் சுயமான முடிவின்படியே தங்களுடைய இல்லங்களை துறந்தனர். அகப்பார்வை உடையவர்களே, உங்களைத்தான் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம எதற்காகவும் எந்த திட்டமும் இட தேவையில்லை. கடவுள் அவர் என்ன திட்டமிடுறாரோ அதை திட்டமிட்டு அவர் செய்வார். இந்த அகப்பார்வை உடையவர்கள் நீங்க இதுல இருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கறத கடவுள் சொல்றார். இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்றது? அதாவது இன்னொரு உதாரணம் நாம பார்க்கலாம். அவர்கள் கடலின் மத்தியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இங்க ஒரு கார் இருள், இடி, மின்னல், மழை வசனம் தொடர்ந்து இருக்குல்ல. ஒரு கடுமையான நிலை, எல்லா பக்கமும் லாக் ஆயிடுச்சு. அவங்க கடவுளை மட்டும் தனித்தவராக அர்ப்பணிப்புடன் அவர்கள் இறங்குகின்றனர். அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு உயிரை விடணும், இல்லாட்டி கடவுள்கிட்ட இறங்கணும். ரெண்டு நிலை தான் இருக்கு. அப்ப என்ன செய்யறான்னா கடவுள் பக்கத்துல வந்துடுறான். அர்ப்பணிப்போட கடவுளை இறங்குறான். கடவுளை இறங்கும் பொழுது அங்க கடவுள் என்ன செய்யறாங்கன்னா அவர்களை காப்பாற்றி கரையில கொண்டு வந்து சேர்க்கிறார். சேர்த்ததுக்கு பின்னால ஒரு சிலரை தவிர மற்ற அனைவருமே எதுவுமே யார்ட்டையும் கேட்காத போல போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாருன்னா,
இதே மாதிரி உன்னை திரும்பவும் அதே நிலைக்கு நான் உன்னை கொண்டுட்டு போக மாட்டேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அவனுடைய மனங்களை கட்டுப்படுத்தி அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அவனுக்கு உருவாக்க கடவுளால முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. இங்க கடவுள் தான் அனைத்தையும் நடத்தக்கூடியவரா இருக்கிற. இப்போ கடவுள் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவாரு அப்படின்னு நம்ம அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்ம ஒரு நெருக்கடியில ஒரு சிக்கல்ல சிக்கும் பொழுது கடவுளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்களா கடவுள்கிட்ட இறஞ்சிடும். பல தடவை அவர் நம்மளை காப்பாற்றி விட்டோம்னா நம்ம கேஸ் சொல்ல அப்படி போயிடும். அப்போ அந்த நிலையை மாற்றி அவருக்கு நாம சரணடையக்கூடியவர்களா அவருக்கு நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களா இங்க மாறணும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சிக்கல்ல கடவுள் கொண்டு போய் உன்னை வச்சிருவாரு அப்படிங்கிறத கடவுள். அப்போ என்னுடைய கண்ட்ரோல் மனுஷங்க நினைக்கிறாங்க நம்ம கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு. இல்ல, உன்னை கண்ட்ரோல் பண்ணி அங்க கொண்டு வச்சிருவாரு, அதே நிலைக்கு உன்னை தள்ளிடுவாரு அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குரான்ல பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம இந்த அகப்பார்வைங்கிற அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சவர்களா இருக்கோம். ஏன்னா கடவுள் மட்டும்தான் வழிபாட்டுக்குரியவர், அவர் தான் ஒவ்வொன்றையும் நடத்தக்கூடியவர், அவர் தான் அல்டிமேட்டா எல்லாமே அவர் தான். நம்ம எங்க சுத்தி எங்க பார்த்தாலும் இந்த பூமியில வானத்துல எங்க நீங்க போய் உங்களுடைய கற்பனையை சிதற விட்டு உங்களுடைய சிந்தனையை சிதற விட்டு இல்ல விஞ்ஞான ரீதியா நீங்க போய் எங்க முட்டி மோதி எங்க நின்றாலும் அங்க கடவுள் இருப்பார். அப்ப கடவுள் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிலையை நாம அடைஞ்சிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய அகப்பார்வை. இந்த அகப்பார்வையின் மூலமா நம்ம பார்க்க முடியணும் அப்படிங்கறத கடவுள் சார். இப்ப இன்னொரு வசனம் கூட சொல்றாரு இல்லையா, அதாவது ஏதேனும் ஒரு திட்டத்துடன் சாத்தான் அவர்களை நெருங்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அவனை காண்பார்கள். இது எப்படி காண முடியும்? இப்ப நம்ம பார்த்தோம் முன்னால அமைதியா நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய அகத்துல உள்ள நீங்க பார்க்கலாம் அப்படின்னா பார்க்க முடியுமா? சாத்தான அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த விஷயமே தெரியாது. ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கோம், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பின்னப்பட்டிருக்கு, என்னெல்லாம் வலைகள் பின்னப்பட்டிருக்கு, எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்போ எல்லா விஷயத்தையும் அறிஞ்ச நிலையில நாம இன்றைக்கு ஒரு அகப்பார்வை கொண்டவர்களா இந்த பூமியில தொடர்ந்து வாழணும்னா கடவுள் என்ன செய்யறாங்கன்னா அதுக்குதான் நமக்கு ஒரு கண்ணாடியை கையில கொடுக்குறாரு. நாம அகப்பார்வை கொண்டவர்களா ஆயிட்டோம், கடவுள் மட்டுங்கிறத நம்ம வந்துட்டோம். ஆனா அதை மெயின்டைன் பண்ணணுங்க. இது அப்பக்கப்ப நம்ம பார்க்கணுங்க, நம்மளுடைய அகத்துல ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்னு யாருனாலும் பார்க்க முடியுமா? ஆனா நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா குரான் இருக்கு, இது ஒரு கண்ணாடி, நம்முடைய அகத்தை காட்டக்கூடிய கண்ணாடி. நம்ம அகத்துல என்ன அழுக்கு இருக்கு, நீ நயவஞ்சகத்தனமா உன் மனசுல நினைக்கிறியா, நீ என்ன நினைக்கிறப்ப அப்படிங்கிறது முதலும் இந்த கண்ணாடியை காட்டும். ஏன்னா நயவஞ்சகர்கள் இப்படிதான் நினைப்பாங்க, இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நம்ம மறுக்கிறான், இப்படிலாம் பேசுவான், இப்படி சிந்திப்பான், இப்படி திட்டமிடுவான், இப்படி சூழ்ச்சி செய்வான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியை நம்ம நினைச்சோம்னா ஓ இது நம்ம மறுக்கிறவனுடைய இது சூழ்ச்சியாச்சு அப்படின்னு அந்த கண்ணாடி காட்டும். அப்போ நம்முடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்னெல்லாம் நம்மளுடைய அகத்துல இருக்கு, நம்முடைய அகத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கு, எவ்வளவு நல்லது இருக்கு அப்படிங்கிறத தெளிவா இந்த கண்ணாடி நம்ம கிட்ட காட்டும். அந்த மாதிரியான ஒரு கண்ணாடியை நம்ம கையில கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம என்ன பேசினாலும் இந்த பூமியில என்ன செஞ்சாலும் இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டே தான் செய்யணும், வேற வழி இல்லாட்டி தெரியாது நமக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கண்ணாடிங்கிறத தெரியாது. ஏன்னா அவர்கள் கடவுளை நம்பல. கடவுள் சொல்றாரு, கடவுளை நம்ப மறுப்பவர்களுக்கும் இந்த குரானுக்கும் இடையில ஒரு திரையை போட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில கனெக்ஷனே இல்லை, அந்த கண்ணாடியே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்மளுக்கு கண்ணாடி எதுன்னு தெரிஞ்சிருக்கு. நாம இந்த கண்ணாடியை பார்த்து நம்முடைய அகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கி நாம கடவுளுடைய சாம்ராஜ்யத்திற்கு சரணடைந்த ஒரு நிலையில போய் அவர்கிட்ட சேரணும். நல்ல விதமான அந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு வாக்களித்த அந்த வாழ்க்கையை அடையணும்னு எல்லாம் உள்ள அந்த கடவுளை பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹக்கீம் தொழுகை நிறைவாகும்.